தாஜ்மஹால் என்றதும் நினைவுக்கு வருவது ஒரு அழகிய காதல் கதை. உலகிலேயே காதலுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அழகான சின்னம் என்றால் அது தாஜ்மஹால் தான். அதை கட்டிய முகலாய பேரரசர் ஷாஜகான் தனது மனைவியான மும்தாஜை எவ்வளவு நேசித்தார் என்பதற்கு அளவே இல்லை என்று காட்டும் நினைவு சின்னம்தான் தாஜ்மஹால். 1592ஆம் ஆண்டு பேரரசர் ஜஹாங்கீர் மற்றும் ஜோதாபாய் ஆகியோருக்கு இளவரசர் ஷாஜகான் பிறந்தார். அவர் ஒரு ராஜகுமாரனுக்குரிய அனைத்து பயிற்சிகளையும் பெற்றிருந்தார் மற்றும் சிறந்த அறிஞர்களிடம் கல்வியை படித்தார். அவரது தாத்தா அக்பர் அவர் மீது அளவற்ற அன்பை பொழிந்தார். ஒருமுறை வழக்கம் போல் ஆக்ரா கோட்டையின் புகழ்பெற்ற மீனா பஜாரில் உலா வந்தபோது ஷாஜகான் ஒரு அழகான பாரசீக பெண் கைவினைப் பொருட்கள் மற்றும் நகைகளை எடுத்து செல்வதை கண்டார். இந்த அழகின் முதல் பார்வை அவருடைய காதல் உணர்வை தூண்டியது. மீனா பஜாரில் உள்ள பெண்கள் தங்களுடைய கடைகளில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிச் செல்வது மிகவும் வழக்கமாக இருந்தது. ஏனெனில் அரசகுல பெண்கள் அங்கே பொருட்களை வாங்கிச் செல்வது வழக்கம். காதல் வயப்பட்ட இளவரசனால் 2 நாட்கள் உறங்க முடியவில்லை. விசாரித்து பார்த்தால் இந்த பெண் வேறு யாருமல்ல, அவரது மாற்றாந்தாய் நூர்ஜஹானின் மருமகளும் ஆசப் கானின் மகள் என்பதும் தெரியவந்தது. இருவருக்குமான காதல் கதை தொடங்கியது. காலம் செல்ல செல்ல இருவர் உள்ளங்களிலும் இந்த அன்பு பெருகி இருவரும் 1612ஆம் ஆண்டு சட்டப்பூர்வமான திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டு தமது காதல் வாழ்க்கையை தொடங்கினர். இந்த தம்பதிகள் சுமார் 19 வருட திருமண வாழ்க்கையை ஒரு லட்சிய தம்பதி போல வாழ்ந்தனர். ஷாஜகான் பேரரசராக ஆட்சி செய்தபோது அரசு உத்தரவுகளை ஆணையிடும் போதும் இராணுவ பயணங்களை வழிநடத்தும் போதும் அனைத்திலுமே மும்தாஜும் ஒரு நிழல் போல ஷாஜகானை பின்தொடர்ந்தார். இந்த காதல் வாழ்க்கையில் மும்தாஜ் 13 குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஷாஜகான் ஆட்சியில் இருந்தபோது அவர் ஒரு அரசராக பரபரப்பாக இயங்கினார். அவர் தனது மூத்த மகன் தாராவை வாரிசாக அறிவித்தார். மற்ற 3 மகன்களை புறக்கணித்த ஷாஜகான் மூத்த மகன் மீது அளவு கடந்த அன்பை பொழிந்தார். இதன் காரணமாக மற்ற மகன்களில் ஒருவரான அவுரங்கசீப் தனது தந்தையிடம் மெல்ல மெல்ல முரண்பட துவங்கினார். இதை ஷாஜகான் புரிந்து கொள்ளவில்லை. இதற்கிடையே அவுரங்கசீப் வெற்றிகரமான இராணுவ படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கினார். பல வெற்றிகளை அவுரங்கசீப் பெற்றாலும் நாளுக்கு நாள் தனது தந்தையை வெறுக்க துவங்கினார். அதே நேரத்தில் கான்யி ஜஹான் லோடி என்பவர் ஷாஜகானை எதிர்த்து போர் செய்ய ஆரம்பித்தார். அவரை அடக்குவதற்கு ஷாஜகான் தனது இராணுவத்தை தெற்கு நோக்கி வழிநடத்த துவங்கினார். அப்போது மனைவி மும்தாஜ் கர்ப்பமாக இருந்த போதிலும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் கணவர் ஷாஜகானுடன் செல்ல முடிவு செய்தார். ஷாஜகான் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் பயணம் சென்ற பிறகு தனது இராணுவத்தை புர்ஹான்பூரில் முகாமிட உத்தரவிட்டார். லோடியை தாக்குவதற்கு ஷாஜகானின் இராணுவம் தயாராக இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு லோடி தோற்கடிக்கப்பட்டார். இந்த வெற்றியில் ஷாஜகானும் அவரது தளபதிகளும் மகிழ்ச்சியடைந்தாலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் உணரவில்லை. போர் நடந்த பகுதியில் ஷாஜகானது இராணுவம் பல முகாம்களை அமைத்திருந்தது. அதில் ஒரு முகாமில் தங்கிய மும்தாஜ் தனது காதல் கணவரும் முகலாய பேரரசருமான ஷாஜகான் தன்னுடன் அதிக நேரத்தை செலவழிப்பார் என எதிர்பார்த்தார் மும்தாஜ். போர் நடக்கும் இடத்தில் கூட தனது கணவனோடு பயணிக்கும் விதத்தில் அவரது காதல் ஆழமாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு சூஃபி துறவி ஷாஜகானை சந்திக்க வந்தார். பேரரசருக்கு சில ஆப்பிள்களை வழங்கிய அந்த துறவி கருப்பு கண்கள் மற்றும் வெள்ளை தோலுடன் உள்ள நபரிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு பேரரசரை எச்சரித்தார்.
ஷாஜகான் அந்த எச்சரிக்கையை கண்டுகொள்ளவில்லை. சூஃபி துறவி எச்சரித்த நபர் வேறு யாருமல்ல, ஷாஜகானது மூன்றாவது மகனான அவுரங்கசீப் தான். அவுரங்கசீப் கருப்பு கண்கள் மற்றும் வெள்ளை தோல் கொண்டவராக இருந்தார். அவர்தான் தனது தந்தைக்கு எதிராக எதிர்காலத்தில் சதி செய்யும் நபராக மாறுகிறார். மும்தாஜ் தனது கூடாரத்தில் மருத்துவர்கள் சூழ இருக்கிறார். அவரது மூத்த மகள் மற்றும் சத் உல் நிசா ஆகியோர் அங்கே பிரசவ வேலைகளில் மும்முரமாக இருக்கிறார்கள். பணிப்பெண்களும் அவரை சுற்றியிருக்கிறார்கள். கூடாரத்திற்கு வெளியே ஷாஜகான் காத்திருக்கிறார். பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருந்த மும்தாஜை பார்க்க ஷாஜகான் வருகிறார். ஷாஜகான் மும்தாஜ் அருகில் அமர்ந்து அவள் தலையை அன்புடன் தடவி விடுகிறார். கண்ணீர் மல்க அவர் முணுமுணுத்தவாறே அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிறார். மும்தாஜோ சாவின் விளிம்பில் இருப்பதை உணர்ந்தாள். இறப்பதற்கு முன் கணவரிடம் தனது ஆசைகளை நிறைவேற்றும்படி மும்தாஜ் கேட்கிறாள். முதல் கோரிக்கை, பேரரசர் ஷாஜகான் தனது குழந்தைகளையும் குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் வேறு பெண்களிடம் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. மூன்றாவது, தான் தன் கணவரோடு கொண்டிருக்கும் காதலை நினைவு கூர்ந்து ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்குமாறு கோருகிறார். அந்நிலையில் அவளுக்கு 14வது குழந்தை பிறக்கிறது. அப்படியே மும்தாஜும் இறந்து போகிறாள். ஷாஜகான் மும்தாஜின் இரு கரங்களையும் தன் கையால் பற்றி கொண்டு அன்பின் உருவகமான தாஜ்மஹால் என்னும் காதல் நினைவு சின்னத்தை உருவாக்குவேன் என்று கூறி பிரியா விடைபெறுகிறார். முகலாயர்களின் தலைநகரான ஆக்ராவிலிருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புர்ஹான்பூர். ஆக்ரா கோட்டையில் அவரது அரண்மனைக்கு அருகில் மும்தாஜின் கல்லறையை அமைக்க ஷாஜகான் விரும்பியதால் மும்தாஜின் உடல் தற்காலிகமாக புர்ஹான்பூரில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் மும்தாஜின் நினைவு சின்னத்தை அவர் ஆக்ரா கோட்டையில் கட்ட விரும்பினார். அதனால் அவர் ஒவ்வொரு நாளும் மும்தாஜின் நினைவிடத்தை எளிதாக பார்க்க முடியும். இஸ்லாத்தின் அனைத்து மத நடைமுறைகளுடன் மும்தாஜ் அடக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு ஷாஜகான் தனது காதல் மனைவியை இழந்து பெரும் பாரத்துடன் ஆக்ரா திரும்பினார். ஷாஜகான் தனது தந்தையைப் போலல்லாமல் நிதானமான தன்மை கொண்டவர். அவர் மென்மையாகவும் கண்ணியமாகவும் பேசுவார். ஷாஜகான் இசை நடனத்தில் நாட்டமுடையவராக இருந்தார். பல இசைக்கருவிகள் மற்றும் கவிதைகள் கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஷாஜகானுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் மும்தாஜ் மீதுதான் அவருக்கு காதல் அதிகம். அவள் சாகும் வரை மனைவியுடன் முழு அர்ப்பணிப்புடன் இருந்தார். மும்தாஜ் இறப்பதற்கு முன் கடவுள் தனது மனைவியை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் ஏழைகளுக்கு தானம் அளித்தார். ஆனால் மும்தாஜ் இறந்துவிட்டார். இந்த மரணம் ஷாஜகானை மிகவும் பாதித்தது. அவர் ஒரு வாரம் தனது மாளிகை அறையை விட்டு வெளியே வரவில்லை. இசை, நடனம், பாடல் என அனைத்தையுமே துறந்தார். பல நாட்கள் அழுதார். மும்தாஜ் இறந்த புதன்கிழமை வரும்போதெல்லாம் வெள்ளையாடை மட்டுமே அணிவார். புர்ஹான்பூரில் உள்ள தப்தி நதிக்கரையில் புதைக்கப்பட்ட மும்தாஜின் உடல் 6 மாதங்களுக்குப் பிறகு ஆக்ராவுக்கு கொண்டு வரப்பட்டு ஜனவரி 8, 1632 அன்று மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது. இதன் பிறகு 3வது முறையாக ஷாஜகான் ஒரு கல்லறையை மும்தாஜுக்காக கட்டினார். அதற்கு ரவுசா-இ-முனவ்வரா என்று பெயரிட்டார். இதுதான் தாஜ்மஹால் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது. இந்த கல்லறையை கட்டும் பொறுப்பு மிர் அப்துல் கரீம் மற்றும் மகர்மத் கான் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தாஜ்மஹால் இருக்கும் இடம் அமைதியாக இருக்க வேண்டும். ஆக்ரா நகரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதன் தோட்டங்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க யமுனை நதிக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று ஷாஜகான் விரும்பினார். முக்கியமாக தான் வாழும் ஆக்ரா கோட்டையிலிருந்து தாஜ்மஹால் தெரியும்படி இருக்க வேண்டும் என்பதற்காக கோட்டையிலிருந்து 1½ மைல் தொலைவில் அதை உருவாக்கினார். தாஜ்மஹால் பெரும் பொருட்செலவில் கட்டப்பட்டது. பல கட்டிடக் கலைஞர்கள், தொழிலாளிகள் பங்கேற்றனர். பளிங்கு கற்கள் 200 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து பெரிய காளை மாடு வண்டிகளில் எடுத்து வரப்பட்டன. பல நாடுகளிலிருந்து விலை உயர்ந்த கற்கள், இரத்தினங்கள் வரவழைக்கப்பட்டு கட்டிடத்தில் பதிக்கப்பட்டன.
1659இல் ஷாஜகானின் மகன் அவுரங்கசீப் தனது தந்தையை சிறையில் அடைத்தபோது சில நாட்களுக்குப் பிறகு ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டார். தன் மகனிடம் தான் எப்போதும் தாஜ்மஹாலை பார்க்கும் விதமாக ஒரு பால்கனியில் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவுரங்கசீப்பிடம் வெளிப்படுத்தினார். அதே பால்கனியில் 1666ஆம் ஆண்டு ஜனவரி அன்று ஷாஜகான் இறந்து போனார். அவரது உடல் தாஜ்மஹாலில் அவரது மனைவி மும்தாஜ் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது.